துலாம் ராசி நேர்களுக்கு ஜூலை 2025 எப்படி இருக்கும்? 9வது பாவத்தில் சூரியன் குரு. 9வது பாவத்தில் சூரியன் குரு வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு பேர், புகழ், பணம், வசதி, தெய்வ தீர்த்த யாத்திரைகள், ஏதாவது கோயில் போயிட்டு வர்றது, விசேஷமான கோயிலில் போய் பூஜை செய்து அங்கு ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறது, தர்ம யாத்திரைக்கு செல்வது, இதெல்லாமே நடக்கும். தந்தையின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சில பேர் அப்பா கூட ரொம்ப பேசாமல் இருந்தவர்கள் இந்த மாதத்தில் கூட்டி நல்ல பேசுவீர்கள். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் உள்ளன. 11வது பாவத்தில் செவ்வாய் இருக்கிறார், 2ஆம் பாவத்துக்கு அதிபதி. அதனால் பேர், பணம், வசதி உருவாகும். ராசியாதிபதி கிரகம் 8இல் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க, ஓவர் ட்ரிங்க் பண்ணுறவங்க, தன்னுடைய வயிற்று சம்பந்தமான நோய் வராமல் இருப்பதுக்கு போதையே விட்டு விட வேண்டும் இந்த மாதம். அல்லது லிவரில் பிரச்சனை வரும். ஏனென்றால் சுக்கிரன், அதுவும் 8ஆம் பாவத்துக்கு அதிபதி, 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு நாட்டில் வியாபாரம் செய்கிறீங்க, வெளிநாட்டில் வியாபாரம் செய்கிறீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் ட்ராவல் பண்ணும்போது அங்கே போய் போதையில் மயங்கிட்டிங்கன்னா அங்கே அவ்வளோதான், ஹாஸ்பிட்டலைசேஷன் நடக்கும். போதையை விடணும். அதே நேரத்தில் 8ஆம் பாவத்தில் சுக்கிரன், பெண் மோகத்தை விட வேண்டும். பெண் மோகம்னா அவங்க சம்சாரத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லலை. வெளியே போகும்போது எந்த வேறு பெண்களுக்கு கூட பழகக்கூடாது. படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர், புகழ், வசதி இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் ப்ரமோஷன் இருக்குது. நல்ல காலம் என்று சொல்வேன். வயதான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மனைவி எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக தெய்வத்தின் அருள் இந்த மாதம் இந்த துலா ராசியின் எல்லோர் மேல் இருக்கின்றது என்று சொல்லலாம். என்ன பரிகாரம்? சுக்கிரன் 8இல் இருக்கிறார், ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். சுக்கிரனின் தேவி துர்கை மகாலட்சுமி. மகாலட்சுமியும் துர்கையும் பூஜை தினமும் செய்ய வேண்டும், ஸ்துதியை படிக்க வேண்டும். அல்லது வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயம் சென்று அங்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு பிரார்த்தனை செய்து வந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக, சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.